சிறிய விளம்பர இடைவெளி குறைந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது. இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பறிக்கப்படுகிறது தமிழர் தாயகம், என்ன செய்கிறார்கள் எம்பிக்கள், பிரித்தானிய தமிழர் பேரவை கேள்வி. தமிழர் தாயகம் அமைதியாக கைப்பற்றப்படும் வேளையில் நமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிவில் சமூக அமைப்புகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நமது உரிமைகளையும் நமது அடையாளத்தையும் பாதுகாப்பும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர்களிடமிருந்து ஏன் இவ்வளவு தேவையற்ற மௌனம் நிலவுகிறது? இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளது பிரித்தானிய தமிழர் பேரவை. தமிழர் நிலமான மணலாரின் தற்போதைய நிலை குறித்து வெளியிட்ட அறிக்கையில் அந்த அமைப்பு மேலும் தெரிவித்தவை வருமாறு: முல்லைத்தீவின் மணலாறு பல தசாப்தங்களாக சோகமான மாற்றத்தை சந்தித்துள்ளது. ஒரு காலத்தில் துடிப்பான தமிழர் கிராமமாக இருந்த இது வளர்ச்சி என்ற போர்வையில் வலுக்கட்டாயமாக மறுபெயரிடப்பட்டு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டுள்ளனர். குறிப்பாக மாதிருஓயா நீர்ப்பாசன திட்டம் மூலம் 1988 ஏப்ரல் 16 அன்று இலங்கை அரசாங்கத்தின் வர்த்தகமானி அறிவிப்பில் மணலாறு என்ற பெயரை வெளியோயா என்ற சிங்கள பெயராக அதிகாரப்பூர்வமாக மறுபெயரிடப்பட்டது. இது வெறும் மறுபெயரிடுதல் அல்ல, இது பிராந்தியத்தின் மக்கள் தொகை மற்றும் கலாச்சார அடையாளத்தை மாற்றுவதற்கான ஒரு பரந்த மற்றும் கணக்கிடப்பட்ட உத்தியின் ஒரு பகுதியாகும். 1984 டிசம்பர் 1 முதல் 15 வரை முல்லைத்தீவிற்கும் திருகோணமலைக்கும் இடையில் அமைந்துள்ள தமிழ் கிராமங்களில் ஒருங்கிணைந்த படுகொலை நடாத்தப்பட்டன. இந்த கொடூரமான தாக்குதல்கள் தமிழ் பொதுமக்களை குறிவைத்தன. அவர்களில் பலர் பல நூற்றாண்டுகள் பழமையான நிலத்துடன் மூதாதையர் உறவுகளை கொண்டிருந்தார்கள். உயிர் பிழைத்தவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டனர். மேலும் இப்பகுதியில் அரசால் ஆதரிக்கப்படும் சிங்கள குடியேற்றம் தீவிரமாக தொடங்கியது என்று இது தொடர்பான அந்த குறிப்பாக இந்த 1980 தொடக்கம் 1990 வரைக்கும் இடைபெற்றிருக்கக்கூடிய இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பாக இந்த செய்தி காணப்படுகிறது. இறுதியில் நிலம் என்பது வெறும் மண்ணல்ல, அது கலாச்சார அடையாள நினைவகம் மற்றும் எதிர்காலம். நமது நிலத்தின் அரிப்பு நமது மொழி, மதம் மற்றும் வாழ்க்கை முறையில் உயிர் வாழ்வதை நேரடியாக பாதிக்கிறது. கடந்த 77 ஆண்டுகள் நாம் அதிகமாக இழந்து விட்டோம். இப்போது எழுந்து செயல்பட வேண்டிய நேரம் இது நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும், நமது தமிழர் தாயகத்தை பாதுகாக்கவும், பொக்கிஷமாக கருதவும், நீதியை கோரவும் நாம் ஒன்றிணைவோம் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதுதான் ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் 62,000 இளையோருக்கு அரசு தொழில் வாய்ப்பு, ஜனாதிபதி அனுர அறிவிப்பு என்ற செய்தியும், வடக்கு கிழக்கில் ஹர்த்தால் திங்கட்கிழமைக்கு மாற்றம், இலங்கை தமிழரசு கட்சி அறிவிப்பு என்ற செய்தி, எழுதுமட்டுவாழ் விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழப்பு என்ற செய்தியும், பிரியந்தவை பொலிஸ்மா அதிபராக நியமிக்க அனுமதி அரசமைப்பு பேரவை வழங்கியது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை, சபாநாயகரிடம் கையளிப்பு என்ற ஒரு செய்தி, தொண்டைமனாரில் பெண்ணின் சடலம் மீட்பு என்ற செய்தியும், சபரிமலை ஐயப்பன் ஆலயம் யாத்திரை தலமாக அங்கீகாரம் அரசாங்கம் அறிவிப்பு என்ற ஒரு செய்தி, இந்தியாவின் சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தை புனித யாத்திரை தலமாக பிரகடனப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்த புகைப்படம் தாங்கிய செய்தியாக வீரமுனை படுகொலை நினைவேந்தப்பட்டது. அம்பாறை வீரமுனை கிராமத்தில் படுகொலை செய்யப்பட்ட 400 வரையிலான அப்பாவி தமிழ் மக்களின் 35வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது என்று ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைகுழியின் கதை சிங்களத்தில் வருகிறது. கொழும்பில் நாளை நூல் வெளியீடு என்றொரு செய்தியும், எமக்கான காணி உறுதிகளை இலவசமாக வழங்க வேண்டும், கரந்தாய் கிராம வீட்டு திட்ட பயனாளிகள் கோரிக்கை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக சமஷ்டி தீர்வை வலியுறுத்தி ஒட்டுசுட்டானில் போராட்டம் என்ற செய்தி ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வடமாகாண குத்துச்சண்டை, சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி 2 தங்கங்கள் 2 வெண்கலங்கள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. 7 கோடி பெறுமதியான கஞ்சாவுடன் சந்தேக நபர்கள் 2 கைதாகினர் என்ற செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அப்புக்குட்டி அணையின் டவுட் என்ற பக்கத்தில்
மன்னார் மக்களின் வாழ்வை பாதிக்கின்ற வகையில் முன்னெடுக்கும் காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளை எதிர்வரும் 14ஆம் தேதி மன்னாரில் ஒன்றிணைத்து எமது நிலம் எமக்கு வேண்டும் எனும் தொனிப்பொருளில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் என்று குறிப்பாக இது நேற்றைய நாளினுடைய பிரதான செய்தியாக காணப்பட்டது. இதனுடைய டவுட் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நல்லூர் பெரும் திருவிழா நடந்து கொண்டிருக்கேக்குள்ள கடைகளை பூட்ட சொல்றார் அவர். போதாக்குறைக்கு மடு திருவிழா வேறு அண்டைக்குத்தான், அதுதான் பஸ்கள் ஓடலாம் என்றார். நீ மன்னாருக்கு ஆட்களை வர சொல்றாய் தம்பி, வாரவை அப்படியே மடுவுக்கு போனதா போகும் என்றுதானே என்று அவருடைய டவுட் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள், மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் எம்பிக்கள் இன்று சந்திப்பு என்றொரு செய்தி. மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் இன்று 13ஆம் தேதி விசேட சந்திப்பு நடைபெற உள்ளதாக வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ந்து பாராளுமன்ற மாகாண தேர்தல்களிலும் இளைஞர்களுக்கு ஒதுக்கீடு வேண்டும், மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்து. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஏற்பாட்டை போலவே பாராளுமன்றம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களிலும் இளைஞர்களுக்கும் அர்ப்பணிப்புடன் கூடிய ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அழைப்பு விடுத்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து எல்மனைட் பதப்படுத்தும் இடத்தை போலீஸ் காவலில் வைக்க உத்தரவு என்ற செய்தியும், பொலனறுவை மாவட்டத்தில் நெல் கொள்வனவு ஆரம்பம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக, அரசில் எவ்வித பிளவும் இல்லை, திலின சமரக்கோன். அரசாங்கத்தில் எவ்வித பிளவும் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் திலின சமரக்கோன் தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து உறுப்பினர்களும் நாட்டின் அபிவிருத்திக்காக ஒற்றுமையாக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள், ராவணனின் 19 விமானங்களை தேடும் நடவடிக்கை மீள ஆரம்பம் என்ற ஒரு செய்தி. சுமார் 25 இடங்களில் ராவணனால் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 19 விமானங்களை கண்டுபிடிக்க இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் ஆராய்ச்சி பிரிவு தயாராகியுள்ளது. அடையாளம் காணப்பட்ட 25 இடங்களில் குறித்த பல குறிப்பிட்ட விவரங்களை இந்த பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த விமானங்கள் ராவணனால் தயாரிக்கப்பட்டதாகவும் பாதரசம் மற்றும் பிற ரசாயனங்களை பயன்படுத்தி அவை பறக்கவிடப்பட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குருநாகல், வாரியபொல, சிகிரியா, தம்புள்ள, பதுளை, மகியங்கரை மற்றும் அம்பாந்தோட்டை உள்ளிட்ட பிரதேசங்களிலும் மலைப்பகுதிகளில் உள்ள குகைகளிலும் நிலத்தடியிலும் விமானங்களை மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த விடயம் குறித்து கருத்து வெளியிட்ட இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் ஆராய்ச்சி பிரிவின் அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் முகாமையாளர் நுரங்க அதிகாரி, கார்பன் சோதனை மூலம் மட்டுமே இந்த விமானங்களின் இருப்பிடங்களை உறுதியாக தீர்மானிக்க முடியும். இருப்பினும் ஒரு கார்பன் சோதனைக்கு ரூபாய் 2 மில்லியனுக்கும் அதிகமாக செலவாகும் என்று அமெரிக்காவில் மட்டுமே செய்யக்கூடிய அத்தகைய சோதனைகளை நடத்துவதற்கான தொழில்நுட்ப திறன் இலங்கையில் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விமானங்களை தேடும் திட்டம் 2020ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட போதும் போதுமான அரசு நிதி இல்லாததால் பாதியில் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தில் பல உள்ளூர் மற்றும் இந்திய நிபுணர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அடுத்த ஆண்டுக்குள் தேடலை மீண்டும் தொடங்குவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுரங்கு குறிப்பிட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக, படகு கவிழ்ந்த விபத்து, தந்தை மகன் மரணம். பொலனறுவை பராக்கிரமபாகு சமுத்திரத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது. இந்த அனர்த்தத்தில் தந்தையும் மகனும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள், ரணிலால் மட்டுமே நாட்டை மீட்க முடியும் கூறுகிறார் தலதா அத்துக்கோரள என்ற செய்தியும், கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக, தங்க பிஸ்கட்கள் வைத்திருந்த ஒருவர் கைது என்ற செய்தி இங்கு காணப்படுகிறது. மாணவரை இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனை, 2 போலீசாரால் கைது என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள், கிழக்கு மாகாண அபிவிருத்திக்கு 1713 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், திருமலை துறைமுகத்தில் இந்திய கடற்படை கப்பல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. கல்முனை பிரதேச சபை செயலகத்தில் டிஜிட்டல் சேவை பிரிவு திறப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. அதனைத் தொடர்ந்து, வியாபார விளம்பர பலகைகளை வீதியில் வைத்தால் நடவடிக்கை.
வியாபார நிலையங்களின் விளம்பர பலகைகளை வீதியில் வைத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்முனை போலீசார் எச்சரித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. டச்சுகுடா கடற்கரையில் சட்டவிரோத கடை அகற்றும் என்றொரு செய்தியும், அனர்த்த முகாமைத்துவம் குறித்து திருகோணமலையில் விழிப்புணர்வு என்ற செய்திகள் கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் சிந்து நதியில் அணை கட்டினால் 10 ஏவுகணைகளால் தகர்ப்போம், அமெரிக்காவில் வைத்து இந்தியாவிற்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி மிரட்டல். சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டினால் அதனை 10 ஏவுகணைகளால் தாக்கி அழிப்போம் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் எச்சரித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவத்தால் தாக்குதலில் ஹாசாவில் அல் ஜசீராவில் 5 ஊடகவியலாளர்கள் பலி என்ற செய்தியும், ஹாசாவில் ஹமாஸ் இயக்கத்தின் வேலையை முடிப்பதே நோக்கம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்ற செய்தியும், உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே மிக விரைவில் போர் நிறுத்தம், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நம்பிக்கை என்ற செய்தியும், ஹாசாவை ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு, இஸ்ரேல் தலைநகரில் மக்கள் ஆர்ப்பாட்டம் என்ற செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள் புலம்பெயர் தமிழர்களால் மஹிந்தவிற்கு அச்சுறுத்தல், ஜேவிபி முன்னாள் உறுப்பினர். போரிற்கு ராணுவ தீர்வை நாடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஊக்குவித்த ஜேவிபி அவரது சலுகைகளை குறைப்பதன் மூலம் புலம்பெயர் தமிழர்களின் அச்சுறுத்தல்களுக்கு அவரை ஆளாக்க கூடாது என ஜேவிபியின் முன்னாள் அரசியல் குழு உறுப்பினர் நந்தன குணதிலக தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கிக்கடுவையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் இணக்கப்பாடுகளை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படின் தொழிற்சங்க போராட்டம், மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்ற செய்தியும், கடன்களை திருப்பிச் செலுத்தும் வரை எரிபொருள் வரியை நீக்க முடியாது, எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி என்ற செய்தி இங்கு காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக தமிழ் மொழி மூல ஆசிரியர் பற்றாக்குறை சந்தோஷியாவிற்கு எடுத்துரைத்த ஹரணி. பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்திய தூதுவர் சந்தோஷியாவிற்கும் இடையில் பிரதமர் அலுவலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இதன்போது கல்வித்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான ஒத்துழைப்பை கட்டியெழுப்புவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர் தலைமைத்துவம் மற்றும் திட்டமிடலில் கல்வித்துறை அதிகாரிகளின் திறன்களை வளர்ப்பதற்கான பயிற்சி திட்டங்களின் அவசியத்தையும் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் மொழியில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைகளுக்கு அவசர தீர்வுகளை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும், கல்வி மற்றும் தரத்திற்கான அணுகலை மேம்படுத்த இலங்கையில் நடந்து வரும் கல்வி சீர்திருத்தங்களையும் பிரதமர் விளக்கினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகளை மறைக்க எதிர்க்கட்சிகள் முயற்சி, அமைச்சர் நலிந்த ஜெயதிச குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை மறைக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றன என அமைச்சர் நலிந்த ஜெயதிச குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. அதேபோல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழ் மட்டுவேலில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையம் அடுத்த மாத இறுதிக்குள் ஆரம்பம், வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. மன்னார் காற்றாலை செயற்திட்ட கட்டுமான பணிகளுக்கு தடை, மன்னார் நீதிமன்றம் உத்தரவு. எழுதுமட்டுவாளில் ஈப்போச மோதி பெண் உயிரிழப்பு. பொலிஸ் மா அதிபராக பிரியந்த வீரேசூரிய அமைச்சரவை பேரவை அனுமதி என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளுக்குள் இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் செம்மணி புதைகுழி விவகாரம், நீதி கோரி தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், பேருந்து டிப்பர் நேருக்கு நேர் மோதல், 26 பேர் காயம், கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் சம்பவம் என்ற செய்தியும், சுற்றுலா பயணிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம், உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. சுற்றுலா பயணிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக மாகாண மட்ட குத்துச்சண்டை போட்டி, சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கு தங்கப்பதக்கம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் போலீஸ் பாதுகாப்புடன் ஏற்றி வரப்பட்டன, மக்கள் எதிர்ப்பு. மன்னாரின் 2ஆம் கட்ட காற்றாலை மின்திட்டத்துக்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்புடன் ஏற்றி வரப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பால் பதற்ற நிலை ஏற்பட்டது என்ற செய்தி. பொருளாதார மத்திய நிலையத்தை பார்வையிட்டார் வர்த்தக அமைச்சர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. வெளிநாட்டு செய்திகளுக்குள் மீண்டும் இந்தியாவை சீண்டும் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரக அலுவலக ஊழியர்களுக்கான எரிவாயு, குடிநீர் உள்ளிட்டவை நிறுத்தப்பட்டிருப்பது மீண்டும் பதற்றத்திற்கு வழிவகுத்திருக்கிறது என்ற செய்தி. 50 ஆண்டுகளின் பின் பிரான்சில் பாரிய காட்டுத்தீ.
97 சிகரங்களுக்கான ஏறுதல் கட்டணங்களை தள்ளுபடி செய்தது நேபாளம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பதவியை தக்க வைக்கும் எண்ணமில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு. 10 நாட்களில் மட்டும் 77,482 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக அவர்களும் இவர்களும் இருக்கும் வரை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் சிங்கள பேரினவாதிகளுக்கு மட்டுமல்ல நம் தமிழ் அரசியல்வாதிகளில் ஒரு தரப்பினருக்கும் விருப்பமில்லை என்பதை இங்கு கூறித்தானாக வேண்டும். இனப்பிரச்சனை என்ற விடயம் இருக்கும் வரைக்குமே எமது அரசியல் பிழைப்பு சாத்தியமாகும் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் இனப்பிரச்சனை தீர்க்கப்படுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். இதன் காரணமாக அவர்கள் சுமூகமான நிலைமைகளை குழப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருப்பார்கள். இது தவிர புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழ் அமைப்புகள் சிலவும் இனப்பிரச்சனை என்ற விவகாரம் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றன. அவர்களை பொறுத்தவரை புலம்பெயர் நாடுகளில் விடுதலை புலிகள் அமைப்பிற்காக சேகரிக்கப்பட்ட நிதியை பங்கு போடுவதன் பொருட்டும் இனப்பிரச்சினைக்கான தீர்வை எவரும் எட்டாத வகையில் குழப்பங்களை செய்வது அவர்களுக்கு அவசியமாகிறது. இவர்களுக்கு ஏற்றாற்போல் சிங்கள பேரினவாதிகள், அதிலும் குறிப்பாக விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, சம்பிக்க ரணவக்க, சரத் பொன்சேகா போன்றவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்தை முன்வைத்து தமிழ் மக்களின் மனங்களை ரணமாக்குகின்றனர். ஆக தென்பகுதியில் இருக்கக்கூடிய பேரினவாதிகளும் தமிழர் தரப்பில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு அரசியல்வாதிகளும் புலம்பெயர் நாடுகளில் புலிகளின் பணத்தில் சுகபோகம் நடாத்துகின்ற கூட்டமும் இருக்கும் வரை இனப்பிரச்சனைக்கு ஒருபோதும் தீர்க்க முடியாது என்பது சர்வ நிச்சயம். எது எவ்வாறாயினும் தென்பகுதியில் சிங்கள மக்கள் நடாத்திய அறகலைய போராட்டம் சிங்கள பேரினவாதிகளின் கொட்டத்தை கணிசமான அளவுக்கு அடக்கி இருக்கிறது. சிங்கள மக்கள் அறகலைய போராட்டத்தை நடாத்தாவிட்டிருந்தால் ராஜபக்ச தரப்பு இன்று எங்கள் இனத்தை கருவறுத்திருக்கும். ஏதோ கடவுள் செயலாக அது தவிர்க்கப்பட்டது. இருந்தும் அந்த சூழ்நிலையை கூட நம்மவர்கள் தக்க முறையில் பயன்படுத்தவில்லை. இவ்வாறான நிலைமைக்கு காரணம் நம்மவர்களில் ஒரு தரப்பினருக்கு ஈனர்களின் ஆட்சிதான் தேவையாக இருக்கிறது என்பதை இங்கு கூறித்தான் ஆக வேண்டும். தொடர்ச்சியாக தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய நாடு பூராக கொலை கலாச்சாரம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா. மன்னாரில் இளம்தாய் மரணம், சந்தேக நபர்கள் விடுவிப்பு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்களே சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.